உதவி அப்படிங்கிற வார்த்தை, அது பெரிய வார்த்தையா? சின்ன வார்த்தையா? ரொம்ப ஆழமான வார்த்தையாங்கிறது அந்த சூழலை பொறுத்து தான். உதவி கேட்கும்போது நமக்கு மனசு எப்படி இருக்குமோ, அத பொறுத்து தான் அது எவ்வளோ பெரிய வார்த்தைங்கிறது. அல்லது உதவி செய்யும்போது நமக்கு மனசு எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான். ஆனா உதவி கேட்கறதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. நெறைய யோசிக்கணும். கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கும். டக்குன்னு போய் ஒருத்தர்கிட்ட எப்படிங்க உதவி கேட்கறது? அப்படிங்கிற மாரி தோணும். இந்த உதவி செய்யறதும் அப்படிதான். நம்மளே போய் வலிய போய் உதவி செய்றோம்னு சொன்னாலும் என்ன நெனச்சுப்பாங்களோன்னு இருக்கும். அப்படியே ஒரு உதவி செஞ்சுட்டாலும் இது ஒரு தடவையோட அவங்க நிறுத்திற மாட்டாங்க. திருப்பி திருப்பி உதவி உதவின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? 10 தடவ செஞ்சது தெரியாது. 11வது தடவ இல்லன்னு சொல்லும்போது, பேரு கெட்ட பேர் ஆயிடுமோ! அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப உதவிங்கிறத கேட்கறதுக்கு எவ்வளவு சங்கோச்சம் இருக்கோ, எவ்வளவு தயக்கம் இருக்கோ, உதவி செய்யறதுக்கும் அதே அளவுக்கு தயக்கம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே. அப்படிங்கிறதுனால நம்ம உதவி கேட்காம இருந்துடுறோமா? அல்லது அதனால உதவி செய்றவங்க செய்யாம இருந்துடுறாங்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல. இது 2மே நடந்துகிட்டே தான் இருக்கு. உதவி கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. உதவி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. உதவி செய்யறதுன்றது உண்மையான உதவினாக்க எதையும் எதிர்பார்க்காம. பிரதிபலனா எதையும் எதிர்பார்க்காம செய்றாங்க தெரியுமா? அதுதான் உண்மையான உதவி. இன்னும் சொல்லணும்னா, யாருக்கு செய்றோம் இந்த உதவின்னு தெரியாமலேயே செய்றோம் பார்த்தீங்களா? அந்த உதவிக்கு பேர் தான் உண்மையான உதவி. திரு எஸ். ராமகிருஷ்ணன் தன்னுடைய துணை எழுத்துங்கிற புஸ்தகத்துல ரொம்ப அழகா ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அன்பின் விதைகள் அப்படின்னு. ஒரு நடுத்தர வயசு அம்மா தன்னோட 12 வயசு பையனோட கையில ஒரு பேரும் ஒரு சின்னதா முழுமையான விலாசம் கூட கிடையாது. இருக்கிற ஒரு சீட் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவ சுத்தி சுத்தி வராங்க. பூமிநாதன் 4வது தெருவுன்னு மட்டும் தான் அதுல எழுதியிருக்கு. அதுல வேற எதுவுமே இல்ல. எல்லாரையும் கேட்கறாங்க. "அப்படி யாரும் இந்த பேர்ல இல்லையேம்மா" அப்படின்றாங்க. 4வது தெரு அங்க இருக்குமா, அங்க போய் கேளுங்கிறாங்க. அந்த அம்மாவும் அலைஞ்சு திரிஞ்சு 4வது தெருக்கு வந்து எல்லார்ட்டயும் கேட்கும்போது, "இந்த தெருவுல பூமிநாதன் யாருமே இல்லையே" அப்படிங்கிறாங்க. அங்க ஒரு இஸ்திரி வண்டி ஒருத்தர் ப போட்டு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கும்போது, "இந்த தெருவுல பூமிநாதன்னு யாரும் கிடையாதுங்க. புதுசா இந்த தெருக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. ஒரு செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். அவர் பேரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க அவரெல்லாம் வாட்ச்மேன் வாட்ச்மேன் தான் கூப்பிடுவோம். நீங்க அவர் பேரு பூமிநாதனான்னு வேணா கேட்டு தெரிஞ்சுக்கங்க" அப்படின்னு ஒரு துப்பு குடுக்குறாரு. அந்த அம்மாவும் கொஞ்சம் நம்பிக்கையா அந்த வாட்ச்மேன் கிட்ட போறாங்க. அந்த ஸ்கூல் கேட்ல அந்த வாட்ச்மேன் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. "ஐயா உங்க பேரு தான் பூமிநாதனா?" அப்படின்னு அந்த அம்மா போய் கேட்கறாங்க. அவருக்கு தான் பேர சொல்லி கூப்பிட்டோனே ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் அவர வாட்ச்மேன் தானே கூப்பிடுவாங்க. பாதி பேருக்கு அவரோட பேரே தெரியாது. "சொல்லுங்க நான் தான் பூமிநாதன். என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு அவரு கேட்கறாரு. "இல்ல உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு எதுக்கும்மா நீங்க நன்றி சொல்றீங்க? நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கறாரு. "என்னுடைய வீட்டுக்காரருக்கு போன வருஷம் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு அவர் உடம்பு மோசமா போச்சு. அந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் கிடையாது. நாங்க வந்து பேப்பர்ல விளம்பரம் குடுத்திருந்தேன். எங்க வீட்டுக்காரர் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் முடிஞ்சவங்க பணம் குடுத்து உதவுங்கன்னு கேட்டிருந்தேன். நீங்களும் அவருக்கு பணம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. இப்ப அவருக்கு உடம்பு சரியாயி பழைய மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்கு உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம் நான் அவங்க விலாசத்த தேடி தேடி புடிச்சு போய் நானும் என் பையனும் நன்றி சொல்றத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில தான் உங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம்ன்னு" சொல்றாங்க. "ஏம்மா நான் அனுப்பிச்சது 100 200 தெரியல. நீங்க என்னம்மா அதுக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக 50 60 செலவழிச்சுட்டு உங்க ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்களா? இது எதுக்கும்மா இதெல்லாம் நீங்க செய்றீங்க? நீங்களே கஷ்டத்துல இல்லையா?" அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறாரு. கஷ்டத்துல இருந்தவங்க அவரு வேலைக்கு போகாம இருந்தாரு. இப்ப உடம்பு சரியா போய் பழையபடி வேலைக்கு போயிட்டாரு. இப்ப அவரு பழையபடி வேலைக்கு போனதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுறோம்னா, அது உங்கள மாதிரி நெறைய பேர் எங்கள யாருன்னே தெரியாம செஞ்ச உதவியினால தானங்க இன்னைக்கு அவரு நல்லா இருக்காரு. நான் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமான்னு அந்த அம்மா திருப்பி தன் தரப்புக்கு விளக்கம் குடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு. அப்ப அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா மனுஷன்னு பொறந்துட்டா, யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம உதவியா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினமும் யாருக்கோ உதவியா தான் இருந்துகிட்டே இருக்கு. மரம் வந்து செடி, கொடி, பூ, காய், பழம், நிழல், இலைன்னு எல்லாத்தையும் குடுக்குது. பூமி இன்னும் எத்தனையோ உதவி செய்யுது மனுஷனுக்கு. பூமிக்கு கீழ நீர் இருக்கு. அத மனுஷன் உபயோகிச்சுக்கிறான். சூரியன் வெளிச்சம் குடுக்குது. நிலா வெளிச்சம் குடுக்குது. இந்த மாரி எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யுது. மனுஷன் மட்டும் தான் தனக்கு தனக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிறான். அடுத்தவங்களுக்கு யோசனை பண்ணி தான் உதவி செய்றான். அந்த மாரி நாம இருக்கக்கூடாது இல்லம்மா. அதுக்கு தான் செய்றேன்" அப்படின்னு அவரு சொல்லும்பொழுது, ரொம்ப அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன் கையில ஒரு கல்கண்டு பாக்கெட்டும், ஒரு எலுமிச்சை பழமும் வச்சிருக்காங்க. "உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு" சொல்லி குடுத்து கும்பிடுறாங்க.
இப்படியாக கதை முடிகிறது. இது என்ன சொல்லுது இந்த கதை அப்படின்னு சொன்னா, யாருன்னே தெரியாது அந்த அம்மா. அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அறுவை சிகிச்சைக்கு பணம் வேணும்னு விளம்பரம் கொடுத்தது மெய்யா பொய்யான்னு தெரியாது. அந்த அம்மா நிஜமாவே அந்த விலாசத்துல இருக்கான்னு தெரியாது. ஆனாலும் ஒரு பள்ளிக்கூட வாட்ச்மேன் என்ன பெருசா சம்பாதிச்சிட முடியும்? அது தன்னுடைய செலவுகளுக்கெல்லாம் போக ஒரு 100, 200 யாரோ ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல உதவி செய்றாரு இல்லையா? காலத்தால் செய்த உதவி அது. அது அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்குங்கும்போது, இதுதான் உதவி. அப்ப நமக்குள்ள உடனே ஒரு கேள்வி வரும். எந்த நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் நமக்கு நிறைய கேள்விகள் வரும். இதெல்லாம் கதைக்கு நல்லா இருக்குங்க. படிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். அப்படியெல்லாம் உதவி செஞ்சிட முடியுமா என்ன? ஒரு தடவை உதவின்னு செஞ்சுட்டா எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி வருவாங்க தெரியுமா? ஏன்டா முதல் தடவை உதவி செஞ்சோன்ற அளவுக்கு நம்மள கொண்டு போய் விட்டுடுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற நல்ல தன்மையை கொஞ்சம் விடாம ஒரு கடைசி சொட்டு வரைக்கும் எடுத்துருவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பிரச்சனை தான் இது. குறிப்பா சொந்தக்காரங்களுக்கு செய்யற உதவி ரொம்ப பிரச்சனை. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் எப்படி உதவி செய்ய முடியும் சொல்லுங்க? நம்ம இதுக்காகவே என்ன தனியா சம்பாதிக்க முடியுமா? நம்ம சம்பாதிக்கிறது நம்ம செலவுக்கே பத்த மாட்டேங்குது, இழுத்து பிடிக்கிறதா இருக்கு. இதுல சேமிப்பு பண்றதே முடியல, அது எப்படிங்க யாருக்கோ உதவி செய்ய முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரத்தான் செய்யும். ஆனா முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி உதவி செய்யறவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உதவி தேவைப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அதே அளவுக்கு உதவி செய்கிறவங்களும் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் சுழன்றுக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம், இந்த குரூப் ரத்தம் வேணுங்க, பிளட் பேங்க்கில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க ஆஸ்பத்திரியில். எந்த நம்பிக்கையில் நாம் ரத்த வங்கியை நோக்கி ஓடுறோங்க? என் குரூப் ரத்தம், இதை நான் கொடுத்து வைக்கிற ரத்த வங்கியில் யாருக்கு வேணாலும் உதவட்டும்னு ரத்த தானம் செய்கிறவங்க மனசில் அந்த எண்ணம் உதிக்கலைன்னு சொன்னால் நாம் எந்த நம்பிக்கையில் போய் ரத்த வங்கியில் ரத்தம் வாங்க முடியும்? இந்த மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் தான். ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், அங்கே டிராஃபிக்குங்க, இங்கே சரியா இல்லை, இங்கே பெரிய பள்ளம் இருக்குது, நீங்கள் இப்படி திருப்பி போங்கன்னு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் இறங்கி மற்ற வண்டிக்கெல்லாம் கை காமிச்சு வழி காமிச்சிட்டு வழி நடத்திட்டே இருப்பார். இது கீழே தடுமாறி விழறோம், மயக்கம் போட்டு விழுறோம்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க முகத்தில் தண்ணியை தெளித்து உட்காத்த வச்சு தண்ணியை கொடுத்து எங்கேருந்து வரீங்கன்னு விலாசத்தை கேட்டு கொண்டு விடுறவங்களும் இருக்கிறாங்க, ஆட்டோ ஏற்றி அனுப்புகிறவங்க இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து முதலுதவி வரைக்கும் செய்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நாம் அவங்களெல்லாம் திருப்பி வாழ்க்கையில் நினச்சி பார்ப்போமா? அவங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? அவங்க முடிஞ்சப்போ நாமளும் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறது அவங்கக்கிட்டேருந்து கற்றுப்போமா? எதுவுமே தெரியாது. ஆனால் உதவி செய்கிறவங்க பலன் எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு பேர் தான் உதவி. அதனால தான் மழை பெய்யுது. நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி உதவி செய்பவர்கள் இருப்பதனால்தான் மழையும் பெய்யுது. அப்போது நாம் இனிமேல் என்ன செய்யணும்? நல்லவங்களா கெட்டவங்களா, செய்யலாமா வேண்டாமான்னு எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டே நீங்கள் ஒரு உதவி செஞ்சாலும் வச்சுக்கோங்களேன், 2 விஷயத்தை நாம் அதில் கடைபிடிக்கணும். பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு உதவி செஞ்சுருக்கேன், நாளைக்கு எனக்குன்னு அவங்க ஏதாவது செய்யாமலா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு முதல்ல மனசில் வரக்கூடாது. 2வது, செஞ்ச உதவியை அப்போவே மறந்துடணும். அதுதான் உதவி செஞ்சதுக்கான அழகு. அவங்களுக்கு நான் இந்த உதவி செஞ்சுருக்கேன், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு மட்டும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பேச்சுக்கு பேச்சு சில பேர் இவ்வளோண்டு உதவி செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி காமிக்காம செய்யறதும், செஞ்ச உடனே அதை மறந்துடுறதும், பலன் எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேரு தான் உண்மையான உதவி. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.